ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க வரோம்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஜுகேஷன் சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பண்ணைகள் மற்றும் விவசாயத்துறையில் வந்து இயந்திரங்களை பயன்படுத்தி நம்ம உற்பத்தி எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த படிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு விவசாயத்துறையில் பொறியியல் வந்து நம்ம எந்தெந்த மாதிரி பயன்படுத்துகிறோம், ஸோ அதை அட்வான்ஸாக கொண்டு வந்தால் எப்படி நம்ம விவசாயத்தையும் உற்பத்தியும் நம்ம பெருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுக்க படிக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது அடிப்படை விவசாயம் பற்றி படிப்பாங்க, அடிப்படை பொறியியல் பற்றி படிப்பாங்க, அப்புறம் மண் மற்றும் நீர் பாதுகாப்பை பற்றி படிப்பாங்க, அப்புறம் பண்ணை இயந்திரங்களை வந்து டெவலப் பண்ணுறது எப்படின்னு படிப்பாங்க, அப்புறம் எரிசக்தி, அப்புறம் உணவு பயன்படுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஆனால் மாணவர்களை வந்து இளம் வயதிலேயே தொழில் முனைவராக மாற்றுறதுக்கு வந்து ஒரு துறை இருக்குன்னா அது கண்டிப்பாக நம்ம பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லலாங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது 8 செமஸ்டர் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு சேம் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன எலிஜிபிளோ அதே தாங்க, கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கணும். இந்த கோர்ஸ் படிக்கிற மூலிமா நம்ம என்னென்ன வேலைகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் விற்பனை இந்த மாதிரி இதுக்கு போகலாம். அப்புறம் உணவு பதப்படுத்துதலுக்கு நம்ம இந்த வேலைக்கு போகலாம். அப்புறம் உணவு சேமிப்பு, அப்புறம் நீர்ப்பாசனத்தை பற்றி படிக்கிறது, அப்புறம் பயோமாஸை பற்றி படிப்பாங்க. அப்புறம் சோலார் மற்றும் காற்று ஆகியவற்றிலிருந்து நம்ம வந்து எரிசக்தி அப்புறம் மின்சார சக்தி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி படிப்பாங்க. அப்புறம் வந்து டிராக்டர் மற்றும் பண்ணை சாதனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி படிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த விவசாயத்துறையில் நம்ம இயந்திரங்களை பயன்படுத்தி நம்மளோட உற்பத்தியோ அல்லது வேளாண்மையை வந்து எப்படி நம்ம இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் முழுக்க படிப்பாங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு பொறியாளராக பணியாற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் வந்து வங்கிகள்லையும் பணியாற்றலாம். அப்புறம் வேளாண் பொறியியல் துறையில் வந்து அப்புறம் இந்திய உணவு கழகத்துலையும் அங்கேயும் பணியாற்றலாம். ஸோ அரசு துறைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு ஒரு நல்லாவே ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வடிவமைப்பு பொறியாளராக இருக்கிறப்போ நமக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நிலத்தில் நீரோட்டம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம எந்தெந்த கருவிகளை பயன்படுத்தி என்ன மாதிரியான பாசன வசதிகள், நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தி நம்ம வேளாண் துறையை வந்து நம்ம உற்பத்தி பெருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பயன்படுத்தி உணவு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு என்னென்ன சாதனங்கள் தேவை, அப்புறம் ஒரு மண்ணை வந்து நம்ம உழவு செய்து அதை வந்து நம்ம அங்கே வேளாண் உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தலாம், எவ்வளோ ஆழத்திற்கு அந்த நிலத்தில் வந்து நம்ம இது பண்ண முடியும், உழவு பண்ணி அதில் எந்த மாதிரியான ஒரு தாவரங்களை வைக்கலாம் அப்படிங்கிற பற்றியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மின்சாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உழவு தொழிலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிப்போச்சு. ஸோ அந்த மின்சாரத்தை வந்து நம்ம சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம எப்படி மின்சாரத்தை தயாரிக்கலாம், அப்படி இல்லைனா காற்று சக்தியை பயன்படுத்தி நம்ம அந்த மின்சாரத்தை எப்படி தயாரிக்கலாம், அப்படி இல்லைனா நீர் சக்தியை பயன்படுத்தி நம்ம அந்த மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் முழுக்க படிப்பாங்க. அதாவது பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய படிப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த படிப்பு உங்களுக்கு தமிழகத்தின் தலை சிறந்த தரமான கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் லோ ஃபீஸில். அது மட்டும் இல்லைங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படி நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டிய தகவலை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.